கேஸ் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய எல்லா பெட்டும் ஃப்ரீ. அதாவது என்ன இப்போ நான் உங்களுக்கு லிஸ்ட்டை காட்டுற எல்லா பெட்டு ஃபால்கோ, ரெஸ்கோ, க்ளூவால் பெட்டு, அந்த பெட்டு, இந்த பெட்டு, நாய்ப்பெட்டு, கரடி பெட்டு, காடைப்பெட்டு, பூனைப்பெட்டு, சிங்கப்பெட்டு, புலிப்பெட்டு, எல்லா பெட்டும் மோஸ்ட்லியே ஃப்ரீயாக நம்மளுக்கு தர போகிறாங்க. ஆனால் எக்ஸப்ட் இந்த ஒரு பெட்டு தவிர அந்த ஒரு பெட்டு என்னன்னா போரிங் பெட்டு தான். போரிங் பெட்டை எப்படியும் ரிட்டன் விட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து கைனாக்காரன் வந்து ஒரு காலத்துலேயே ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டான். அது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தான் காப்பாற்றிட்டாங்க. ரிட்டன் விட மாட்டேன்னு சொன்ன விஷயத்தை ரிட்டன் விடாமலே இருக்கான். ஸோ இதுக்காச்சும் கங்க்ராச்சுலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் பேர்த்து வச்சு பல்காக வாங்குவீங்க. அதுக்கப்புறம் நான் மேஜிக் இப்போ பற்றி சொல்லுவேன்னு சொல்லியிருந்தேன். இனியான வீடியோ நல்லா பாதி வயசு தான் வந்துக்குன்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. நம்ம வீடியோ யாருக்குமே அவ்வளோ உட்காந்து பார்க்க மாட்டாங்க. சரி, அந்த ஒரு வியூ எவனாச்சும் ஒருத்த பார்த்துருப்பான், ஒரு இடிச்சவன் என் வீடியோ எடுத்து வந்து அவன்கிட்ட போய் அதாவது அதுக்கான அவருக்கு நான் சொல்கிறது என்னென்னா, அதாவது இன்றைக்கி என்னென்னா தெரியாமல், அதாவது இப்போ சரி இதை நான் அப்புறமா வீடியோ உள்ளே போகிறப்பன்னு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஹைப்பர் புக் வந்து வரப்போகுது. ஆஸ் யூஷுவல் அந்த 500 டைமண்ட் தான், வேறு என்ன. ஸோ அதாவது இன்றைக்கி என்ன எடிட்டில் ஒரு கோலம் ஆகிடுச்சு. எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப இந்த இருக்க பாதி வயசு அப்படியே போயிடுச்சு. இது என்ன ஆச்சுன்னு எனக்கும் தெரியல. ஓகே, அதாவது இந்த வீடியோ வச்சாச்சு இந்த பின்னாடி இருக்க வீடியோ ஓடுறத வச்சாச்சும் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினச்சி நான் வந்து விட்டேன். ஓகே, அதான் நெக்ஸ்ட் நமக்கு வரக்கூடிய எல்லா பண்டில், அதாவது இந்த ஸ்டோர் அப்டேட்டுக்கு வரக்கூடிய பண்டில் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இது இந்த மேல் பண்டில், அதாவது இது அந்த லெவலுக்கு எதுவும் இல்லை, உள்ளே எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் இது என்ன, இந்த இன்னொன்று இந்த பண்டிலும் வந்துட்டு இப்போ உங்களுக்கு கோல்டு இப்போ இந்த கோல்ட் ரேயில் வரக்கூடிய பண்டில் மாதிரியே அப்படி எக்ஸாக்டாக ரெப்ளிக்காவாக இருக்குது. ஸோ இதுவும் வந்துட்டு எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது எனக்கு பிளாக் கலருக்கு என்ன ட்ரெஸ்ஸு இதாக இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு டாப் கம்மர் கூட அந்த பிளாக் வந்து கேமரா ரொம்ப எனக்கு அது இப்போ நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது அதனாலே பிடிச்சது அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காம்போனா சரியாக கேஸ். ஸோ அதுக்கப்புறம் என்ன, இந்த ஒரு ஃபீமேல் பண்டில், இந்த ஃபீமேல் பண்டில் எல்லாருக்கிட்டையும் அதாவது ஒரே ஃப்ரீயாக நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்குது, எனக்கு ஒரு ஃப்ரீயாக கொடுத்த மாதிரி ஞாபகம் இருக்குது. அதாவது ஒரு 3 to 4 இயர்ஸ் முன்னாடி இது திருப்பி காசு கொடுத்து நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகே, இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வரக்கூடிய FF டோக்கன் அப்டேட்டில் என்னென்ன, இப்போ நம்ம கோல்ட் ரயில் போய்ட்டுருக்குல்ல, அதோட அந்த ஃபீமேல் பண்டில் தான் ஆட் பண்ண போகிறாங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க, அதே இது அந்த க்ரீன் கலர் சொக்கா போட்ட மண்டையை தான் அந்த ஆட் பண்ண போகிறாங்க. வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ இதை பற்றி நீங்கள் வந்துட்டு ஒரு லெவலுக்காச்சும் நீங்கள் வந்து கெஸ் பண்ணியிருக்கணும். இது அந்த லெவலுக்கு ஒன்று எனக்கு இருந்த மாதிரி உள்ளே எதுவுமே இருந்த மாதிரி எனக்கு தெரியல கைஸ், ஹானஸ்ட்டாக. ஸோ அதாவது அதுக்கப்புறம் என்னன்னா, இப்போ காட்டுற நான் பண்டில்ஸ் கூட FF டோக்கனுக்கு வரதுக்கான சான்சஸ் அதிகம். அதாவது ஃபீமேலாக வரதுக்கும் சான்ஸ் அதிகம், மேல்லாம் சான்ஸ் இல்லை. ஃபீமேல் பண்டில் வரதுக்கான சான்ஸ் அதிகம் கைஸ். அதை பற்றி நீங்கள் வந்து இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது வாய்ஸ் கொஞ்சம் விட்டு கேட்கும். ஏன்னா எனக்கு வந்து இப்போ வந்து த்ரோட் பெயின் இருக்குது. இந்த த்ரோட் பெயினால் வந்துட்டு ஒரு 20 செகண்ட்க்கு ஒரு வாட்டி ஸ்டாப் பண்ணி பேச வேண்டியதாக இருக்குது கேஸ். இப்போவும் வரப்போகுது. ஸோ அது ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நல்லா வந்துட்டு ரெக்கார்டிங் கூட பண்ண கஷ்டப்பட்டு தான் பண்ணி சொன்னேன். நெக்ஸ்ட் நமக்கு மேஜிக் வரக்கூடிய பண்டில் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எட் ஆஃப் கோல்டு, ஏஜ் ஆஃப் கோல்டு, பீஸ்டார்னு இந்த ஒரு ஹேண்ட் உள்ள பண்டில் இது எல்லாமே வரப்போகுது. இதான் வந்து வரப்போகுது எக்ஸாக்டாக. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, இப்போ வந்துட்டு ஒரு 10 பண்டில் வரப்போகுது. இந்த 10 பண்டில் எது ப்ரோ உங்களுக்கு ஒர்க்க தெரியும், எதுவுமே கேட்கல. ஒன்று தீபாவளி அப்போ தான் வந்து நமக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. அது இப்போ இருக்கிற மேஜிக் இருந்தால் பொத்தி அப்படி நல்லா பத்திரமா வச்சுக்கோங்க. அதை பொத்தி பார்த்துக்கோங்க. நம்ம வந்துட்டு அடுத்து வரக்கூடிய அப்டேட்டில் வந்துட்டு நல்ல பண்டில் ஆட் பண்ணுவாங்க. நல்ல பண்டில் ஆட் பண்ணி ஆகணும். இல்லைன்னா இப்போ நான் கேம் அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டு கிளம்பிடுவேன். அதாவது ஏன்னா பாஸ்வேர்ட் 3 அப்டேட்டாக மேஜிக் கிப்பில் வந்துட்டு வந்து அந்தளவுக்கு நல்ல பண்டில் வரவே இல்லை. ஸோ அதனால் இந்த அப்டேட்டில் நீங்கள் எதுவும் மாற்றாதீங்க. ஃப்ரீ ஃபயர் இந்தியாவோட அந்த இது என்ன கதாச்சுன்னு யாருக்கும் தெரியாது, என்னாச்சுன்னு யாருக்கும் தெரியாது. அது புதைஞ்சி போயிடுச்சு. ஸோ அதனால் இப்போ நான் கொடுக்குற அட்வைஸ்னா மேஜிக்கை பொத்தி பத்திரமா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பூயா பாஸ், இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த பூயா பாஸுக்கான அப்டேட் இங்கே பாருங்கள். இதுதான் இது நீங்கள் பார்த்துக்கோங்க. கைடாங்கார ட்ரெய்லரே விட்டுருங்க, அதை நீங்கள் போய் பார்த்துட்டு நீங்கள் வந்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிச்சுங்க கைஸ். ஹேவ் ஃபன் கைஸ், பாய் கைஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பை பாய், ஹேவ் அ நைஸ் டே.